First example, evaluate 0 to pi by 2 sin square x plus cos power 4x into dx. இப்படியா கொடுத்துருக்காங்க. இன்னொரு கண்டிஷனே நல்லா பார்க்கணும். கண்டிப்பா லிமிட் 0 to pi by 2 இருந்தால் மட்டுமே நம்மளால ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். அந்த 0 to pi by 2 இல்லாம வேற ஏதாவது லிமிட் வந்தா அந்த இடத்துல போய் யாரை பயன்படுத்திட்டு இருக்க கூடாது, இந்த ரிடக்ஷன் ஃபார்முலாவை பயன்படுத்திட்டு இருக்க கூடாது. ஸோ கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் பிராக்கெட் உடைச்சு இன்டெக்ரலை உள்ள கொண்டு வந்துடுங்க. 0 to pi by 2 sin square x dx plus integral 0 to pi by 2 cos power 4x into dx. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதை தனியா அப்ரோச் பண்ணணும், அதை தனியா அப்ரோச் பண்ணணும். ரெண்டையும் தனித்தனியா சால்வ் பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து போட்டோம்னா we will get the answer. First integral sin எடுத்துக்கணும். sin square x dx இது என்னவாக ஆகும் அப்படின்னா, இந்த பவர்ல இருக்கக்கூடிய 2வை டினாமினேட்டர்ல போட்டு அண்ட் அந்த n-1 தானே, ஸோ 2 - 1 வந்து என்ன ஆயிரும், 1 ஆயிரும். அதுக்கப்புறம் என்னது i n-2 சொன்னாங்களா, ஸோ 2 - 2. இந்த ஐங்கிறது வேற யாரும் கிடையாது, இவர் தான் நம்ம i2 எடுத்துக்கணும். எதுக்காக i2 எடுத்திருக்கிறோம், ஏன்னா பவர்ல 2 இருக்குது, அதனால நாம வந்து என்ன செய்யணும், i2 தான் அதை எடுக்கணும். ஓகே, ஸோ by 2 I0 னா that is nothing but integral 0 to pi by 2 sin 2 இடத்துல யாரை போடணும், 0 போட்டு x into dx. நமக்கு ஏற்கனவே தெரியும், என்ன தெரியும், anything power 0 is 1. so integral 0 to pi by 2 1 into dx. so 1 by 2 integral 0 to pi by 2 dx, then 1 by 2 dx integrate பண்ணா x 0 to pi by 2. so upper limit minus lower limit போடுங்க is equal to 1 by 2 pi by 2 minus 0. what is the answer, pi by 4. இதுதான் யாரோட ஆன்சர், sin square dx ஓட ஆன்சர். ஸோ இதுல போடுறாங்க pi by 4. இதே போல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த cos power 4x dx-க்கும் நம்ம என்ன செய்யணும், செய்யலாமா, சேம் தான். cos power 4x இருக்கனால நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும், லாஸ்ட் டைம் i2 எடுத்த மாதிரி அதுல i4 போடணும். i4 is equal to integral of 0 to pi by 2 cos power 4x into dx. எப்படி ரிடக்ஷன் ஃபார்முலா வச்சு போடுறது, பவர்ல இருக்கக்கூடிய 4 அண்ட் அதுல இருந்து 3 போட்டுட்டு i4 minus 2. so 3 by 4 i2 எப்படியாக மாறும், எப்படி மாறும், இந்த இடத்துல 0 to pi by 2 அப்படியே போட்டுட்டு cos square x dx ஆக மாறும். அகைன் இதை இப்படி சுருக்கணுமோ அதே போல இதை அகைன் சிம்பிளிஃபை பண்ணணும். 3 by 4 அப்படியே வச்சுட்டு இந்த இடத்துல ரிடக்ஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணா என்ன ஆகும், பவர்ல இருக்கக்கூடிய 2 கீழே போட்டு 2 - 1. ஸோ இன்டெக்ரல் 0 to pi by 2 அந்த இடத்துல என்ன போடணும், i4 - 2 போட்ட மாதிரி i2 - 2. ஸோ 3 by 4 into 1 by 2 into I0. okay, x 3 by 4 into 1 by 2 integral 0 to pi by 2 I0 க்கு என்ன வரும், cos power 0x into dx. so anything power 0 நமக்கு என்னதான் 1 தான், அதையும் செய்யுங்க. 3 by 4 into 1 by 2 into integral 0 to pi by 2 into dx. ஏன்னா cos 0 வந்து 0 ஆயிருமா, dx 3 by 4 into 1 by 2 dx பதிலா x 0 to
5/2. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பண்ணுங்க. 3/4 into 1/2 into 5/2 minus 0. சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வாங்க பார்ப்போம். நியூமரேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. 3/, டினாமினேட்டர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. 4 2s are 8, 8 2s are 16. ஸோ காஸ் கம்ப்யூட்டர் சுருக்கி கொண்டு வந்தாச்சு. நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3/16. ஸோ இது ரெண்டையும் கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். 3/16. ரைட், இந்த இடத்துல என்ன செஞ்சிடலாம்? எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் 16 எடுத்தா மேலே 4/, + 3/, ஆட் பண்ணா 7/16. ஸோ இவ்வளோ பெரிய இன்டெக்ரலுக்கு நமக்கு சிம்பிளாக என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 7/16 கிடைச்சிருக்கு. எந்த ஃபார்முலாவும் கிடையாது, ஜஸ்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த சைனு காசெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? அழகா சிம்பிளிஃபை பண்ணி சிம்பிளா ஆன்சர் கொண்டு வரலாம். என்ன பேஜஸ் கொஞ்சம் நிரம்பும். இதை தனியாக அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு ஒரு பேஜ், இதை தனியாக அப்ரோச் பண்ணும்போது இதுக்கு தனி பேஜ், அப்புறம் அது ரெண்டையும் கொண்டு வந்து போடுறது. வழிகள் வந்து தூரமாக இருந்தாலும் பாதை ரொம்ப எளிமையான பாதை. சூப்பராக போய் என்ன செஞ்சிடலாம்? டூ ரிடக்ஷன் ஃபார்முலால இந்த சைன் காஸ் ஃபங்க்ஷன்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். See you in the next session. Thank you.